நம்மளோட சேனல்ல ஸ்டார்டிங்ல இருந்து வீடியோஸ் பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் அப்பேடு காரிடார் இந்த லேஅவுட்டுக்கு பக்கத்துல இருக்கிற லேஅவுட்ல தான் நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வர்க் பண்ணேன். அப்ப எப்படி இருந்தது, என்ன ரேட் வித்தது, இன்னைக்கு எந்த அளவுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியா ஆகியிருக்கு அப்படின்றத நான் என் கண் பண்ண பார்த்த லொகேஷன். தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாதி வர்க் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. பேலன்ஸ் இருக்கிற வர்க்கும் கவர்மெண்ட் சைடுல ரொம்ப ஃபாஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க. இங்க டிவி மவுண்ட் பண்ணிக்கலாம், இங்க சோஃபா போட்டுக்கலாம், உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இப்போ யாராவது உள்ள வந்திருக்காங்க வெளியில போறாங்க அப்படின்னும் போது கூட ஏமா மறக்காதமா தள்ளுமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. என்ன ப்ரோ வீடியோல பாத்தீங்களா? ப்ரோ பார்த்தேன், ரொம்ப நல்லாவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறீங்க. இந்த வீட்டோட ரேட் என்ன அதை தான் நான் கேட்க ரொம்ப ஈகராக இருக்கேன். எனக்கு தெரியும் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க ஈகராக இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் காரிடாரில் மப்பேடில் இருக்கக்கூடிய ஒரு 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸை ரிவ்யூ பண்ண போகிறோங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மள ஹர்ஷா பில்டர்ஸ் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்டரோட கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் இந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்மளோட சேனலில் ஸ்டார்டிங்லேருந்து வீடியோஸ் பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் அப்பேடு காரிடார் இந்த லேஅவுட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற லேஅவுட்டில் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணேன். அப்போ எப்படி இருந்தது, என்ன ரேட் வித்தது, இன்னைக்கு எந்த அளவுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியா ஆகியிருக்கு அப்படின்றத நான் என் கண் பண்ண பார்த்த லொக்கேஷன். நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் இல்லை உடனே வீடு கட்டுற மாதிரி, ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி, அது ஏதாவது ஐடிக்கும் ஜிஎஸ்டிக்கும் நல்ல கனெக்டிவிட்டி இருக்கிற மாதிரி லொக்கேஷனில் வீடு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ண வேண்டியது தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் காரிடாருங்க. உங்களுக்கு அந்த ரோடும் பாதி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, இன்னும் பேலன்ஸ் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. அதுவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்காங்க. அந்த காரிடாரில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு இல்லையா, அந்த இன்டர்நேஷனல் ஸ்கூல்லேருந்து 500 600 மீட்டர்ஸ் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க. இங்கேருந்து கரெக்டாக 350 மீட்டர்ஸ் தூரத்தில் லிடியா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குங்க. இந்த காரிடாரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே ஒரு ரோடு வரும். அந்த ரோட்டில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அப்பார்ட்மெண்ட் வருங்க. ஸ்டெப் ஸ்டோன்ஸ் கிரிட்டான்னு நினைக்கிறேன் அப்பார்ட்மெண்ட் பேர். ஏன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸ்டார்டிங்லேயே இந்த அப்பார்ட்மெண்ட் இருந்தது. அந்த அப்பார்ட்மெண்ட்குள்ளே வந்து தான் நீங்கள் இந்த வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும். நான் கூட வரும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் விளாண்டுட்டு இருந்தாங்க. இந்த காரிடாரில் பொதுவாகவே நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் பாரத் யூனிவர்சிட்டி, பாரத் லா காலேஜ், பாரத் மெடிக்கல் காலேஜ், பாரத் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜியான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அது மட்டும் இல்லாமல் KV1 இருக்குது, KV2 இருக்குது, ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது, லிடியா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, SSM ஸ்கூல் இருக்குது, ஃபிட்ஜி ஸ்கூல் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த கடலில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடுக்கும் நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது. நம்ம வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடு வழியாக நீங்கள் புது பஸ் ஸ்டாண்டு, அதாவது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை சென்றடைய முடியும். இன்னொரு முக்கியமான விஷயங்க இந்த காரிடார் நான் சொல்கிறதுக்கு, தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் பற்றி இப்போ ரீசெண்ட் அப்டேட் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். தனியாக டெடிகேட்டடாகவும் வீடியோ போட போகிறேன். இந்த தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதி ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. பேலன்ஸ் 4 கிலோமீட்டர்ஸ், பேலன்ஸ் ஒரு 3.5 கிலோமீட்டர்ஸ் ஒர்க் மட்டும் பெண்டிங் இருந்தது. அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 750 மீட்டர்ஸ் மட்டும் இன் பிட்வீனில் SSM ஸ்கூல் கிட்ட கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, அது மட்டும் ரொம்ப நாளாக அப்படியே அந்த பிட்டு மட்டும் இருந்தது. இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிற ஒர்க்கும் கவர்மெண்ட் சைடில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா இங்கே வேறு லெவலில் போயிடும். இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா, புதுசாக டெவலப் ஆன ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க. லொக்கேஷன் பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒன்று நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களை ஒன்று எடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 வீடுங்க, ஒரு வீடு தான் அவைலபிள் இருக்குது. இந்த வீடை வாங்கினீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு உங்கள் வீட்டு பிள்ளையை கூப்பிட மறந்துடாதீங்க. சரிங்களா, அப்புறம் நம்ம அக்கா, ஐயோ 2-3 அக்கா இருக்காங்களே, முத்துக்குமரன் அண்ணா இருக்காங்க, அப்புறம் லக்ஷ்மி அக்கா இருக்காங்க, அப்புறம் இன்னும் அருணா அக்கா நல்லா இருக்கீங்களா? இருந்தால் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லா அக்காசும் நல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஏரியா பற்றி தெரியாத சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் என்னோட அக்காவே இங்கே தான் இருக்காங்க, சொல்லலன்னு கோச்சிக்காதீங்க, வாணி அக்கா. சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷா பில்டர்ஸோட MD நம்மளுக்கு அந்த கம்பெனி யார், இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வாங்க ப்ரோ, வணக்கம். நல்லா இருக்கீங்களா ப்ரோ? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. பார்த்தது 1 இயர் ஆயிடுச்சு. ஆமாம் ப்ரோ, சரியான ரீச் ப்ரோ உங்கள் வீடியோஸ்லாம். தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப சந்தோஷம். இப்போ இப்போதைக்கும் காண்டாக்ட் பண்ணிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம் ப்ரோ, ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் யார், உங்ககிட்ட ஏன் நான் வீடு வாங்கணும் அதை சொல்லுங்கள். ஆக்சுவலாக என் பேர் வந்து தர்ஷன். நான் இந்த ஹர்ஷா பில்டர்ஸோட MD. நான் வந்து ஒரு 10 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கும். நாங்கள் ஆக்சுவலி ME ஸ்ட்ரக்சரில் முடிச்சுட்டு நாங்கள் நிறைய டிசைன் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த மெரினா மால், ஸ்கைவாக் மால் அதெல்லாம் நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரக்சரல் பண்ணியிருக்கேன். ஓகே. நான் CMD அப்ரூவ்டு இன்ஜினியர். அப்படிங்களா? அதனால் நம்ம இப்போ இந்த பில்டிங்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக டிசைன் பண்ணி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸ்டீலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிசைன் பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கோம். பிராண்ட் வைஸ் எல்லாமே ஹை பிராண்டாக யூஸ் பண்ணியிருப்போம். குவாலிட்டி வைஸ் எந்த காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டோம் யூஸ்வலாக. ஓகே ப்ரோ. ஆக்சுவலாக இந்த ஃபீல்டில் வந்து நான் இப்போ 10 இயர்ஸாக இருக்கேன். இதுக்கு முன்னாடி 30 இயர்ஸாக எங்கள் அப்பா பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் செகண்ட் ஜென்ரேஷனாக போயிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து தனியாக பண்ணுறீங்க? எஸ். அவர் வந்து அப்பா வந்து ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி ஹை ரைஸ் பண்ணிருக்காங்க. நாங்கள் வில்லாஸ் அந்த மாதிரி போட்டுருக்கோம். ஓகே, நீங்கள் ஹர்ஷா பில்டர்ஸ்ன்ற பேரில் தனியாக பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படி தானே? கண்டிகையில் போட்டு இப்போ வந்து இந்த லொக்கேஷனில் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிகை நம்ம கூட வீடியோ போட்டிருக்கோம், அதுவும் ரொம்ப நீட் அண்ட் கிளியராக இருந்தது. அது நம்ம என்னோட ஃப்ரெண்டோட அப்பா ஃப்ரெண்ட் ஃபேமிலி தான் வாங்கியிருந்தாங்க. ஸ்டெஃபி நல்லா இருக்கியா? வீடு பற்றி ஏதாவது ரிவ்யூ இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லு. ஓகே.
அங்கிள் நீங்களும் தான் சொல்லிடுங்க. இப்போ இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 850 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, பில்ட் டைப் ஏரியா 1550 ஸ்கொயர் ஃபீட், டியூப்ளெக்ஸ் டைப்பில் இருக்கும் உங்களுக்கு. 3 BHK 3 டாய்லெட்ஸ் இருக்குங்களா. வீடை பற்றி எல்லாமே நம்ம வசந்த் ப்ரோ சொல்லுவார். நான் உங்களுக்கு A to Z எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க. ரேட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வசந்த் ப்ரோ சப்ஸ்கிரைபர்னால ரேட் பிரச்சனை இல்லை, நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம். அதனால் வரும்போது வசந்தோட அண்ணா அக்கா அம்மா அப்பான்னு சொல்லி கால் பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் நேரில் வந்து பார்க்குறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா டேரெக்டாக இவங்க பில்டர் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் போர்டு ஹர்ஷா பில்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கூட இவங்க நம்பர் தான் இருக்கும். எதனால் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து பார்த்துட்டு சும்மா போகிறதுக்கு பதிலாக நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா திறந்து உள்ள அப்படியே மேலே கீழே பார்த்துட்டு போகலாம் இல்லையா, அதனால தான் சொல்கிறேன். ஓகே ப்ரோ, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வருவாங்க, பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கண்டிப்பாக நான் வீடை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தேங்க்ஸ் ப்ரோ. ஃப்ரண்ட் எலிவேஷன் நீங்கள் பார்க்க முடியும், ரொம்ப நல்லாவே இப்போ மாடர்ன் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 ஃபீட் ரோடு இருக்குங்க. இந்த மழை பெஞ்ச டைமில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி நிற்கல, வாட்டர் லாகிங் இஷ்யூஸ், ஃப்ளட்டிங் இஷ்யூஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் கூட வந்து விசாரிச்சுக்கலாம். ஜஸ்ட் ரன்னிங் வாட்டர் தான் சொன்னாங்க. இப்போ மழை பெஞ்ச டைமில் தண்ணி ஓடும் இல்லையா, அந்த மாதிரி தான். லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங். வாங்க மெயின் கேட் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்கில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் செப்பரேட் போர்டு இருக்குங்க, செப்டிக் டேங்க் இருக்குது, 3 ஃபேஸ் CB லைன் இருக்குது, சம்ப் இருக்குது. வீட்டை சுற்றி உங்களுக்கு 3 சைட் செட் பேக் விட்டுருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் சரி, லெஃப்ட்லேயும் சரி, பேக் சைட்லேயும் சரி. லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் விட்டுருக்காங்க இல்லையா, அதில் ஃபுல்லாகவே PCC போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. இங்கே நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா செட் பேக் இருக்குது. ஆக்சுவலாக பின்னாடி இந்த கேப்பில் வந்து நல்லா காற்று வருது, பின்னாடி இருக்கிற பெட்ரூம்ஸ்லாம் நல்லா காற்று வரும். மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங், லேண்டும் நார்த் ஃபேஸிங், மெயின் டோர் ஈஸ்ட் ஃபேஸிங். ஒரு 3 ஸ்டெப் மேலே ஏறி வந்தோடனே பார்த்தீங்கன்னா மெயின் டோர் ஃபஸ்ட் குவாலிட்டி தீக்குட் டோர்னு சொன்னாங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் கம் டைனிங். இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் போட்டிருக்காங்க. உங்களுக்கு இந்த லிவிங் கம் டைனிங்கில் ஒன் சைடு UPVC ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. டோர் சாத்திக்கலாம். டோர் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்குங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே இங்கே டிவி மவுண்ட் பண்ணிக்கலாம், இங்கே சோஃபா போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இப்போ யாராவது உள்ளே வந்துருக்கிறாங்க, வெளியில் போகிறாங்க அப்படின்னும் போது கூட ஏம்மா மறைக்காதம்மா தள்ளுமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இந்த லிவிங் கம் டைனிங்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 21 அடிக்கு 10 அடிங்க. பார்க்கிங்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 அடிக்கு 12. இந்த லிவிங் கம் டைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் ஸ்டார் கேஸ் இருக்குது. ஸ்டார் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரில் கிரானைட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் லெவலில் இருந்து SS ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. கிச்சனை பார்த்துலாம். கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா 9க்கு 10 சைஸில் இருக்குங்க. கிச்சன் ஸ்லாபில் கிரானைட் கொடுத்துருக்காங்க. 2 UPVC விண்டோஸ் வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. கிச்சன் நல்லாவே இருக்குது. சுவிட்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா GM பிராண்டில் இருக்குங்க. நல்லா பிரைட்டாக இருக்குல்ல, அப்படியே அங்கேயே இருங்க. லைட் ஆஃப் பண்ணதே தெரிலங்க, ஓகேங்களா. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குங்க. வயசானவங்க யாராவது இந்த வீட்டில் இருக்க போகிறீங்க, மூட்டு வலியோடு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறது ரொம்ப நல்லது. எப்பயுமே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இருக்கணும். செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. செல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து உங்களுக்கு எலிவேட் பண்ணி வெளியில் கட்டியிருக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிவிங் ஸ்பேஸில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. கடப்பாக்கல்ல கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் வந்து சின்ன ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. நீங்கள் இன்டீரியர் ஒர்க்கில் செல்ஃப் லாஃப்ட் கவர் பண்ணுறீங்கும் போது ரொம்ப நல்லா வரும். லாஃப்ட் இருக்குது, லாஃப்ட்டுக்கு மேலே உங்களுக்கு இன்வெர்டருக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டார் கேஸு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு காமன் பாத் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டில் வந்துருங்க. உங்களுக்கு சீலிங் வரைக்கும் வாட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. UPVC வென்டிலேட்டர் வித் கிரில்லோடு இருக்குது. காமன் பாத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாஷ் பேஷன் வந்துடும். பேலன்ஸ் இந்த ரூமினுடைய சைஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டார் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே ஸ்டார் கேஸ் நல்லா ஒய்டாக இருக்குது. மேலே வந்து லேண்ட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஞ்ச் இருக்குது. இந்த லாஞ்சில் வந்து ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2 பெட்ரூம் இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பெட்ரூம் பார்த்துடலாம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா UPVC ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையுமே UPVC ஃப்ரெஞ்ச் விண்டோ தான். நல்ல வென்டிலேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்கிறாங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. டிஃப்ரென்ஸே தெரியல பார்த்தீங்களா, லைட்டை போட்டு ஆஃப் பண்ணுங்க. அதான் சொன்னேன்ல வென்டிலேஷன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்க்கு இருக்கக்கூடிய அட்டாச் பாத் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டில் வந்துருங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் தான் போடுவோம்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் கூட அது கேட்டுக்கலாம், என்னோட தம்பி வசந்த் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு. UPVC வென்டிலேட்டர் இருக்குது, வித் கிரில்லோடு இருக்குது. 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டைல்ஸ் டிசைன்ஸ் பர்சனலாக எனக்கு பிடிச்சிருக்கு. வால் மிக்ஸ் வந்துடும், வாஷ் பேஷன் வந்துடும்.
இது இந்த வீட்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடமா இருந்ததுங்க. பால்கனி நல்ல பெரிய ஸ்பேஷியஸான பால்கனியாக இருந்தது. ஏதாவது ஃபேமிலியோட கெட் டுகெதர், ஏதாவது ரொம்ப வெயில் காலமாக இருக்குது, வெளியில் தூங்கணும்னு ஆசைப்பட்றேன், ஏசியில் தூங்கிலாம் எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்றவங்க கூட இங்கேயே தூங்கிக்கலாம் மொட்டை மாடி போகாமல். ஏன்னா மொட்டை மாடி போய் தூங்கினோன்னா காலையில் 6 மணிக்கெலாம் வெயில் வந்து நம்மளை எழுப்பி விட்டுரும். அது ஒரு இஷ்யூ ஒன்று இருக்கும், என்னடா இது அப்படின்ற மாதிரி. ஆனால் இங்கே உங்களுக்கு அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்காது, இங்கே நீங்கள் படுத்துக்கலாம். ஏன்னா நான் என் வீட்டில் எப்படி இருக்குமோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா. ரொம்ப ஹை பேச்சு சொல்லணும்னா நம்மளுக்கு எதுவும் அவசியம் கிடையாதுங்க. ஏன்னா இது விற்று நம்ம கமிஷன் வாங்கணும்லாம் கிடையாது. இருக்கிற மாதிரி நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் உங்களோட சொந்த வீடு ஆசையை நிறைவேற்றிக்கோங்க. ஓகே, ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா வுட்டன் தீமில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 2 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா SS சாண்டில் கொடுத்துருக்குறாங்க, வித் கிளாஸோடு இருக்குது. அதுக்கு கீழே ஃப்ளோரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கிரெனைட் கொடுத்துருக்குறாங்க. முக்கியமான விஷயம், இந்த பால்கனிக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரில்லும் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் இருக்கக்கூடிய 3rd பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் பாத். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 3 BHK 3 டாய்லெட்டுங்க. UPVC வெண்டிலேட்டர் வித் கிரில்ஸோடு இருக்குது. வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் இங்கே வந்துடும், வால் மிக்ஸ் வந்துடும், வாஷ் பேஷன் வந்துடுங்க. டெரஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரானைட் ஃப்ளோர் கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டார் கேஸில் ஹேண்டில் வந்து SS-ம் கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரிலோடு இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. இது ஓடு கொடுக்கல, ஓகேங்களா. ஷீட் போடுவாங்களா அந்த மாதிரிலாம் போடலை, RCCலேயே பண்ணியிருக்கிறாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நல்லா கால் பண்ணுறாங்க, பேசலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன் இருக்குங்க. அதனால் நீங்கள் இங்கேயே துணி துவச்சிட்டு இப்படி காய போட்டுடலாம். கிரில் கேட் இருக்குது. கிரில் கேட்டையே தள்ளுதுப்பா காற்று. இன்றைக்கி சென்னையினுடைய ரெசிடென்ஷியலாக பார்டராக இருக்கக்கூடிய ஏரியா வந்து பார்த்திங்கன்னா மப்பேடு தான். என்னை பொறுத்த வரைக்கும் தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் தான். இன்னும் கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அது வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடு வரைக்கும் தள்ளி போயிடும். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. அதை நான் சொல்லவே தேவையில்லை, இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிடும். இந்த வீட்டுக்கு பில்டரினுடைய ஆஸ்கிங் ரேட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 1000 லிட்டர்ஸ் வாட்டர் டேங்க்குங்க. என்ன ப்ரோ, வீடியோவில் பார்த்தீங்களா? ப்ரோ பார்த்தேன், ரொம்ப நல்லாவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறீங்க. இந்த வீட்டோட ரேட் என்ன, அதை தான் நான் கேட்க ரொம்ப ஈகராக இருக்கேன். எனக்கு தெரியும், சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்களுக்கு ஈகராக இருக்கிறாங்க. ரேட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 88 lakhs ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா. பிராண்ட் வைஸ் நம்ம எல்லாமே ஹை குவாலிட்டி தான் யூஸ் பண்ணியிருப்போம், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, அப்ரூவல் என்ன ப்ரோ? அப்ரூவல் CMD அப்ரூவல், பில்டிங்க்கும் அப்ரூவ் வாங்கியிருக்கோம். அதனால் லோன் வந்து நீங்கள் எனி பேங்க் லோன் போகலாம். லேண்டும் அப்ரூவல், பில்டிங்கும் அப்ரூவல். லோன் எத்தனை % பண்ணுவீங்க? லோன் அப் டு 80% வரைக்கும் பண்ணலாம். ஓகே ப்ரோ. இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கண்டிகையிலையும் ஒரு பில்டிங் இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது, வித்தின் ஒரு 2 monthsல முடியும். அதையும் நீங்கள் பார்க்கலாம். அப்போ ரெடி டு மூவ்னா இதை பார்க்கலாம். ஒரு பார்ஷியல் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ்னா அதை பார்க்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு பட்ஜெட் வைஸ் கொஞ்சம் பார்க்குறாங்கன்னா அது இதை விட கொஞ்சம் ரேட் இது இருக்கும். ஓகே ப்ரோ. இன்ட்ரெஸ்டட் பர்சன் எந்த டவுட்ஸ் ஆனாலும் இப்போ ஸ்க்ரீனில் தெரியற ஆஷா பில்டர்ஸ்க்கு கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸாக ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க இல்லையா கண்டிகையில், அந்த ப்ராஜெக்ட்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும், பில்டர் சம்மந்தப்பட்ட ஒரு ஐடியா. இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒன்று நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்களை ஒன்றா இருப்பீங்க நம்புறேன். டாட்டா, பை பை.